அண்மை செய்தி. சென்னை கொளத்தூரில் தவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி மறுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் ஞாயிற்றுக்கிழமை பெரம்பூர் உட்பட 5 தொகுதிகளில் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக முன்னதாக தகவல் வெளியான நிலையில், இதற்கு முன்னதாக பெரம்பூர் தொகுதியில் அவருக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட தேர்தல் ஆணையம் அனுமதி மறுத்திருந்த நிலையில், தற்பொழுது அதனைத் தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியிலும் தவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இட நெருக்கடியை காரணம் காட்டி தேர்தல் ஆணையம் இந்த அனுமதியை மறுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். 28ஆம் தேதி, அதாவது நாளை சனிக்கிழமை அந்த பரப்புரையினை மேற்கொள்வதற்காக விஜய் அனுமதி கேட்டிருந்தார். அது மிக முக்கிய ஒன்றாக சென்னையில் பெரம்பூரிலிருந்து தொடங்குவதற்கான திட்டம் என பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிடுவதாக தொடர்ந்து தவிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த முதல் பரப்புரை என்பது அங்கு தொடங்க ஏற்பாடு செய்யப்பட்ட பெரம்பூரில் அனுமதி மறுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக கொளத்தூர், வில்லிவாக்கம், கொளத்தூர் தொகுதியில் செந்தில் நகரமும், வில்லிவாக்கத்தில் ICF மற்றும் அண்ணா நகர் தொகுதியில் ரவுண்டானா, விருகம்பாக்கம் தொகுதியில் கோயம்பேடு உள்ளிட்ட பகுதியிலும் பிரச்சாரம் அடுத்தடுத்து அந்த பரப்புரை மேற்கொள்ள திட்டம் இருந்தது. அதுக்கான அனுமதியும் முன்கூட்டி அளித்த நிலையில தற்சமயம் கொளத்தூர் தொகுதியில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. ஏன்னா கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே தமிழக முதல்வருடைய தொகுதியாக இருக்கிறது. அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தமிழக முதல்வர் இருக்கிறார். மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவார் எதிர்பார்க்கக்கூடிய சூழல்ல குறிப்பாக அந்த தொகுதியில் பரப்புரை மேற்கொள்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. என்றால் தவிக தரப்பு விஜய் முக்கியமாக சொல்ல என்றால், தேர்தல் ஆணையம் அனுமதி மறுத்துவிட்டாங்க. ஆன்லைன் விண்ணப்பித்திருந்த நிலையிலும் ஆன்லைனிலும் அனுமதி தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது தகவல் இருக்கிறது. ஏனென்றால் தவிக விஜய் வரும்பொழுது 200 அல்லது 300 பேர் கூடுவதற்கான பதிலாக 3000 பேர் வரை கூடுவதற்கான சூழல் ஏற்படும் எனவும், அந்த வட சென்னையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு பகுதிகளை பொறுத்தவரைக்குமே குறுகலான பகுதி தான் இருக்கிறது. குறிப்பாக பெரம்பூர் பார்த்தீங்கன்னா குறுகலான சாலையாக இருக்கிறது. அதே போல் குளத்துறையிலும் குறுகலான சாலை தான் இருக்கிறது. போக்குவரத்து என்பது மிகுந்த நெரிசல் ஏற்படக்கூடிய சூழலாக இருக்கிறது. மக்கள் செல்லக்கூடியதும் நெருக்கடி ஏற்படக்கூடிய பகுதியாக இருக்கிறதா எனவும் 3000 பேர் கூடுவதற்கு அனுமதி தர முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கொளத்தூரிலும் அதே போல சூழல் ஏற்படும் பட்சத்தில் நெருக்கடி ஏற்படுத்தும், சில நேரங்களில் பாதிப்பும் ஏற்படக்கூடிய சூழல் இருப்பதால் கொளத்தூரிலும் அனுமதி மறுத்திருப்பது என்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதாவது பெரம்பூரை தொடர்ந்து கொளத்தூரிலும் தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. 48 மணி நேரத்துக்கு முன்னதாக பிரச்சாரத்திற்கு முன் அனுமதி கோர வேண்டும் என்ற நிலையில் புதிதாக விண்ணப்பித்தாலும் குறிப்பாக நாளை அந்த பிரச்சாரம் மேற்கொள்ள வாய்ப்பில்லை. குறிப்பாக நாளை அனுமதி மறுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்னைக்குமே தேர்தல் ஆணையத்தை அணுகும் முன்பாக தேர்தல் விதிமுறை படி 48 மணி நேரத்துக்கு முன்பாக அவர்கள் அதாவது முன் அனுமதி பெற வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அனுமதி பெற வாய்ப்பில்லை, அனுமதி கிடையாது. அதே போல நாளை அனுமதி என்பது குறிப்பாக அனுமதி மறுத்திருக்கல, மீண்டும் அனுமதி கேட்டால் அனுமதி கிடைக்காத சூழல் ஏற்பட்டிருக்கு. அது அடுத்து அதுக்கு ஏற்ற போல் நாளை அல்லது நாளை மறுநாள் அங்கு பிரச்சாரம் மேற்கொள்வாரா என்ற ஒரு கேள்வியும் இருந்திருக்குது. இந்த நிலையில் தான் கொளத்தூரிலும் குறிப்பாக பெரம்பூரை தொடர்ந்து கொளத்தூரிலும் தேர்தல் ஆணையம் அனுமதி மறுத்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.